அப்போ புரிதலில் நீங்கள் என்ன வச்சுக்கிடணுங்க, இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஏற்றம் இல்லை, ஆகையினால் பொருளாதார முதலீடுகள் போடுறதுலையும் நம்ம குறைச்சிக்கிடணும் அல்லது கண்ட்ரோலில் இருந்துக்கிடணும், நிதானமாக இருந்துக்கணும். ஒருவேளை தாண்டி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதக தசாபுக்திகள் நன்றாக இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக போடக்கூடாது. போட்டால் போட்டதை மறந்துடுங்க. அது கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம். தசாபுக்தி ஒரு வேளை சரியில்லைன்னா 6, 8 சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அது பிரச்சனை, பிரிவினைன்னு கொண்டு போகலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இது மன வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான காலம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளிலும் பொருளாதார அமைப்புகளிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது பார்த்து இருந்துங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இது ஒரு பொதுவான கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன். இதோடைய பலம் ஒரு 5லிருந்து 10%. ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் தசாபுக்தியும் ஒத்து போயிடுச்சுன்னா அது முழுமையான பலனாயிரும், அதாவது வலுவான பலனாயிரும். சரிங்களா? அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ என்ன தசாபுக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க. அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம். கடகம், கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா கோச்சார ரீதியாக இது ஒரு சிறந்த மாதமாக எனக்கு தோணலைங்க. கொஞ்சம் எல்லாவற்றிலுமே நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் நான் இதை கருதுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த மாதத்தை வழிநடத்துகின்ற கிரகங்கள் மறைவிட தொடர்பையே பெறுதுங்க. 8, 12ஆம் இட தொடர்பிலே இருக்காங்க. குறிப்பாக ராகுவும் குருவும். இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்ற மிகுந்த அமைப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கையில் இந்த மாதத்தை நம்ம பெருசாக சிறப்பு எடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நன்மை உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தசாபுக்தி பலமாக இருந்தால் நீங்கள் இதை மறந்துடுங்க. ஏன்னா இதோடைய பலமே 5% தான். ஓகேங்களா? ரைட். இந்த காலகட்டம் சொந்த மண்ணை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட அமைப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட அமைப்புகளுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஆக வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம் இது. சரி, இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம், இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு செல்லுகின்றது என்றால் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் வெளியில் போகலாம். ஏற்கனவே வெளியில் இருக்கீங்க பாருங்கள், சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் இருப்பா, அப்படிங்க வேலை இருக்குமா இருக்காதா, விசா போயிருமா இல்லை ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கவங்க நீடித்து வெளியில் இருக்கிறதுக்கான ஒரு சில அமைப்புகள் கைகூடி வரும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து விளங்குகிறது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய சுப விரயங்களுக்கான காலம் இது. ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் செலவு எக்கச்சக்கமாக இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்கு செலவுகள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ரைட். அதனை அடுத்ததாக இந்த 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 காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஷேர் பண்ணுறவங்க ஏதோ ஒன்று
முதலீடை போட்டு தொழில் அமைப்புகளுக்குள்ளாக இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகளை போட வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய கோச்சார பலன்களின் அடிப்படையில் பெரிய வருமானத்தை கொடுக்கின்ற மாதம் இல்லை, அல்லது வருமானத்தை தொடர்ச்சியாக கொடுக்கின்ற மாதமும் இல்லை. அப்போ புரிதல்ல நீங்கள் என்ன வச்சுக்கிடணுங்க, இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஏற்றம் இல்லை, ஆகையினால் பொருளாதார முதலீடுகள் போடுறதுலையும் நம்ம குறைச்சிக்கிடணும் அல்லது கண்ட்ரோலில் இருந்துக்கிடணும், நிதானமாக இருந்துக்கணும். ஒருவேளை தாண்டி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதக தசாபுக்திகள் நன்றாக இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக போடக்கூடாது. போட்டால் போட்டதை மறந்துடுங்க, பெரிய லாபம் அதிலிருந்து எடுக்க முடியாது. போட்டதை எடுக்க முடியுமாங்கிறது சந்தேகமாக போயிடும். சரிங்களா? அதனால் அதை ஒன்று கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? இது ஒரு பக்கம். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களை, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகளை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் யாருக்காவது கொடுக்காதீங்க, கொடுத்தா டக்குன்னு உங்கள் அவசரத்துக்கு திரும்ப வராது. நீங்கள் யார்கிட்ட இருந்தும் வாங்காதீங்க, வாங்கினா உங்கள் கமிட்மெண்ட்டை கரெக்டாக திருப்பி கொடுக்க முடியாது. கையில் என்ன இருக்கிறதோ அது கைப்பிடி மண்ணாயினும் அந்த மண்ணுக்குட்பட்டு வாழ பழகிக்கிடுங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கலால் நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தலாம், அல்லது உறவு முறிவை ஏற்படுத்தலாம், அல்லது பிரச்சனையை தரலாம். நல்லா பேசிக்கிட்டு இருந்த உறவு பணத்தால் கெட்டு போயிடும். அப்படி அதனால் 8ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் என் அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டம் அமைதியாக போயிருங்க. பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, இந்த கொடுக்கல் வாங்கல்லையும் தொழில் பண்ணுறவங்களும் நிதானமாக இருந்துங்க இந்த மாதம். ஏன்னா பெரிதாக மணி ஃப்ளோக்கான அமைப்பு இல்லை. தசாபுக்தி ஒருவேளை உங்களுக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் 9ஆம் இடம் இல்லை நல்ல தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த கோச்சாரத்தில் அப்படி காட்டி தூரம் வச்சு நீங்கள் பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா வேண்டாம், நிறுத்திக்கிங்க, எல்லாத்தையும் நிறுத்திக்கிங்க, கட்டுப்பாடோடு இருந்துங்க. சரிங்களா? அதான் நான் சொல்ல வர்றது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களை, இந்த காலகட்டம் மன வாழ்க்கை அமைப்புகளிலும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். அது கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம். தசாபுக்தி ஒரு வேளை சரியில்லைன்னா 6, 8 சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அது பிரச்சனை பிரிவினைன்னு கொண்டு போகலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இது மன வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான காலம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளிலும் பொருளாதார அமைப்புகளிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது பார்த்து இருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டடாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகளோடு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்குதுன்னா மருத்துவ செலவுகள் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப பாருங்கள், நம்ம எதிர்மறையான பலன்களையே கூறி உங்கள் மனசில் நெகட்டிவாக விதைக்க வேண்டாம். ஒரே வார்த்தை, இந்த மாதம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எதற்கும் சொல்லுகிற அளவுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் பலமாக இல்லை. இருப்பை வைத்துக்கொண்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு நல்லா வாழ பழகிக்கிடுங்க. நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.